வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பிகாஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடிகர் சூர்யா அண்ணா நடிப்பில் வெளியான ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் ரெட்ரோ. அந்த படத்தை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அனாலிசிஸ், இந்த படம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, என்ன எதிர்பார்ப்போடு இருந்திருக்கு, ஏன் கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கு மற்றும் முக்கியமாக இந்த படம் எப்போ ஓடிடியில வெளியாக போகுது எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க எஸ்பிகாஸ் யூடியூப் சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரியான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும் எங்க யூடியூப் சேனல் ஒவ்வொரு வீடியோஸும். கங்குவா படத்தின் ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம விட்ட பிறகு ரசிகர்கள் சூர்யாவின் அடுத்த படமான ரெட்ரோ மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடும் காத்திருந்தாங்க. ஆனா இந்த படத்தை இயக்கியவர் கார்த்திக் சுப்ராஜா. எல்லாருக்கும் தெரியும், அவரின் திரைக்கதைகள் எப்போதுமே ஒரு புது விசுவல் அப்ரோச் இருக்குமே என்பதை நாம் அனைவரும் அறிஞ்சது. இந்த படம் தனது பேருக்கேற்ப ஒரு ரெட்ரோ ஸ்டைல ஒரு செருப்பும் இடும் கதைன்னு சொல்லலாம். இதுல காதலும் ஆக்ஷனும் மிகவும் சிறப்பாக பின்னி பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. பாடலிசைன்னு சொல்ல போனா சந்தோஷ் நாராயணன் கலக்கியிருக்காரு சூப்பரா. இந்த படத்துல சூர்யா மற்றும் பூஜா ஆக்டே ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. கூடவே ஜெயராமும் ஜார்ஜ் நாசர், பிரகாஷ் ராஜ் போன்ற பல்வேறு திறமையான நட்சத்திரங்களும் இணைஞ்சிருந்தாங்க. இவங்களோட படிப்பும் நடிப்பும் கதையின் மிகுந்த ஆழமும் ரசிகர்களிடம் ஒரு தனி எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருந்துச்சு. இந்த படம் மே 1 வெளியா இருந்தது. ஆனா இப்படம் ரசிகரின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்யறதுன்னு சொல்லலாம். சிலர் திரைப்பாடல்களை ரசிச்சாங்க, சிலர் சூர்யா நடிப்பை பாராட்டினாங்க. ஆனா சிலர் படத்தின் கதைக்களம் குறித்து கொஞ்சம் கலவையான ஒரு விமர்சனங்களை தெரிவிச்சிருக்காங்க. சினிமா ஹால்ல படம் எதிர்பார்த்த வரவேற்பு பெறல என்றாலும் இப்போது ரசிகர்களின் கண்கள் அந்த படம் எப்போ ஓடிடியில ரிலீஸ் ஆகும் என்பதுதான். ரீசெண்ட் டைம்ல வந்த இன்ஃபர்மேஷன் படி ரெட்ரோ படம் ஜூன் 5 நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாக இருக்குது. இதன் மூலம் இந்த படம் ஒரு புதிய வாழ்நாளை தொடங்கும் வாய்ப்பும் இருக்குது. இந்த படத்தின் பலம் மற்றும் பலவீனம் ஒரு சுருக்கமான சொல்ல விருப்பப்படுறேன். வழக்கம் போல சூர்யா சார் நடிப்பு, எமோஷனல் மற்றும் ஸ்டைல் இரண்டையும் சமநிலைப்படுத்திய விதம் நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜின் ஒரு வித்தியாசமான கதையியக்கம், சந்தோஷ் நாராயணின் ஒரு இசை, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். பலவீனம் கேட்டீங்கன்னா புது பார்வையாளருக்கு கொஞ்சம் குழப்பம் தரும் திறக்கதையா இருக்குது. இடையிடையே கதை மந்தமாக போவதை குறித்து ரசிகர்கள் குறை கூறினாங்க. காதல் காட்சிகள் இயல்பாக இல்லாம ஒரு விமர்சனத்துக்குள்ளான காட்சிகளா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தா ஓடிடி தளங்கள்ல படம் நல்ல வரவேற்பு பெரும் வாய்ப்பு இருக்கு. காரணம், சினிமாவில் நேரில் செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே படம் பார்க்க தயாரா இருப்பாங்க. மேலும் சூர்யாவின் ரசிகர்கள் அனைவரும் இந்த வாய்ப்புக்காக தவறவிட மாட்டாங்க என்பது உறுதி. இந்த படத்துல புரட்சிகரமான ஒரு கேமரா டெக்னீஷியன்ஸ் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மூலம் டெக்னிக்கல் அட்வான்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் எதற்காக பழைய தமிழ் திரைப்படங்களை ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு. பாடல்கள் குறித்து இசை கல்லூரியில கூட அலசப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. ரெட்ரோ ஒரு புதிய முயற்சி, ஒரு அனைத்து ரசிகர்களின் விருப்பத்துக்கு ஏற்றதாக இருக்காதே இருந்தாலும் ஒரு தனிச்சிறப்பான திரைப்படமாக திகழ்கிறது. ஓடிடியில ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்க என்பதில் சந்தேகம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெட்ரோ படம் உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுட்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஓடிடியில உங்க எதிர்பார்ப்பு என்ன? இது உங்கள் எஸ்பிகாஸ். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி. மறக்காம எஸ்பிகாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.